புனேவில் லோக்கட்டப்புன்னு சொல்லப்படுற கோட்டையில் 400 அடி ஹைட்லேருந்து ஒருத்தர் கீழே விழுகிறாரு. அவர் இறந்தே போகிறாரு. இது நார்மலான கேஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அவ்வளோ நார்மலானது கிடையாது. விசாரணை முடிவில் இவ்வளோ பெரிய கொடூரமான சம்பவம் அந்த ஆளுக்கு நடந்திருக்கா அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அவர் நார்மலான ஆளும் கிடையாது, அவர் பணக்காரர். அப்படி அவருக்கு என்ன நடந்தது அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். நம்ம புனேவுக்கு போகணும். அங்கே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு பயங்கரமான வருமானம் வருது. அவங்களுக்கு ஒரு ஒரு பொண்ணு. பிள்ளைக்கு 26 வயசாகுது. அவங்களும் நல்லா படிச்சுட்டு இதே கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலியாக சேர்ந்து அந்த பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு பொண்ணு தேடுறாங்க. அப்படி பொண்ணு தேடும்போது தான் ஒரு பொண்ணு அமையுது. அந்த பொண்ணோட குடும்பம் ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க. பிஸ்னஸ்னால் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து விற்கிறாங்க, வியாபாரம். அதை தாண்டி ஒரு பேக்கரியும் வச்சுருக்காங்க. அவங்களுமே நல்ல நிலைமையில தான் இருக்காங்க, பிரச்சனையெல்லாம் கிடையாது. இங்கே 2 குடும்பத்துலேயும் பேசி சம்மந்தத்தை வந்து முடிச்சிடுறாங்க. இந்த பிப்ரவரி 2026 நிச்சயதார்த்தத்தையும் முடிக்கிறாங்க. கல்யாணம் நவம்பர் 2026 வைக்கணும் அப்படின்னு எழுதி முடித்து எல்லா வேலையும் முடிஞ்சிடுது. இதுக்கு நடுவில் இந்த பொண்ணும் அந்த மாப்பிள்ளையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக தான் போகுது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்படி போகும்போது தான் இந்த ஜூன் வருது. சரி, கல்யாணம் நெருங்க போகுது. நம்ம இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் நடத்துவாங்க தெரியுமா, அதுக்காக பாலிக்கு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இவர் தான் நல்ல வசதியான ஆளாச்சே, இங்கே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதனால் பாலிக்கு 4 டிக்கெட் போடுறாங்க. ஒன்று இந்த பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண போகிறவங்க, அதை தாண்டி 2வது இந்த மாப்பிள்ளைக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, இந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்க 2 பேரும் கூட வராங்க. மொத்தம் 4 டிக்கெட் போட்டு பாலிக்கு போகிறதுக்காக புனேவிலேருந்து காரில் கிளம்பி மும்பை ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. அந்த மும்பை ஏர்போர்ட்லேருந்து தான் விமானம் மூலம் போகணும். அப்படி போயிடுறாங்க, ஏர்போர்ட் வரைக்கும் போயிடுறாங்க. ஆனால் அங்கே போனால் இந்த மாப்பிள்ளை இருக்காப்புல இல்லை, அவர் பேர் வந்து கேத்தன் அகர்வால். அவரோட பாஸ்போர்ட்டை காணும், எங்கன்னே தெரில. தேடி தேடி பார்க்குறாங்க. அவர் இதை காணுங்கிறதுனால யாருமே போக முடியலை. ஏன்னா அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டை யாருக்கு, இவங்க 2 பேருக்கும் தானே. பாஸ்போர்ட் இல்லாததுனால அந்த ப்ரோக்ராமே கேன்சல் ஆகி 4 பேருமே வந்து திரும்பிடுறாங்க. புனேவுக்கு வந்து அவங்களோட வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது தான் 2 பேர் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த ஜூன் 14 புனேவில் உள்ள லோக்கட்டப்புன்னு சொல்லப்படுற வரலாற்று சிறப்பு மிக்க கோட்டைக்கு போகிறாங்க. அங்கே போய் கதை பேசிக்கிட்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் பாம்பு இதை வந்திருக்குது. இந்த லேடி பாம்பு பாம்பு அப்படின்னு கத்திக்கிட்டு அவரை பிடிச்சி இப்படி தள்ளி விட்டுறாங்க. அப்படி தள்ளி விட்டோன்னே அந்த ஆள் வந்து போய் வேரை பிடிச்சிட்றாரு. அவங்க மரமோ அந்த ஏதோ ஒரு வேர் இருந்துருக்குதோ அதை பிடிச்சிட்றாரு. பிடிச்சிட்டு அவர் தப்பிச்சிட்றாரு. அப்படியே தூக்கிடுறாங்க. தூக்கினதுக்கு அப்புறம் கேட்டால் பாம்பு வந்துச்சு, அதனால் நான் வந்து தெரியாமல் இப்படி தள்ளி விட்டேன் அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு அவரை வந்து விட்டுறாரு. இவங்க 2 பேர் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இந்த நடந்த கதை எல்லாத்தையும் இந்த கேத்தன் அகர்வால் தன்னோட அப்பா அம்மா எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க. அவங்களும் சமஷாக்கு, இப்படி நடந்ததா அப்படின்னு. எப்படியே ஃப்ரீயாக போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை பெருசாக யாரும் எடுத்துக்கல. ஏன்னா கல்யாணம் வரப்போகுது. அவங்க வந்து இந்த கல்யாணத்துக்காக செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. 17 கோடி ரூபா செலவில் அரண்மனை, ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் ஒரு சொகுசு அரண்மனை, அதை வந்து 17 கோடி ரூபா காசு கொடுத்து புக் பண்ணுறாங்க. அதை தாண்டி புனேவிலேருந்து அங்கே ராஜஸ்தான் போகிறதுக்காக 2 ப்ரைவேட் ஜெட்டு இங்கேருந்து போகிறதுக்காக அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏன்னா சொந்தக்காரங்களை கூட்டு போகிறதுக்காக இவ்வளோ வேலைகளை அதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இவர் வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து தப்பிக்கிறாப்புல. இப்படி தப்பிச்சோன்னா அந்த ஃபேமிலியை வந்து பதட்டப்படுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்கள்ட்ட வந்து சொத்து இருக்குதுல்ல. இப்படி போயிட்டுருக்கும்போது தான் அடுத்த 4 நாள் கழித்து ஜூன் 18 அதே கோட்டைக்கு அந்த ஒய்ஃபோடு வராங்க. ஒய்ஃப்னால் வருங்கால ஒய்ஃபு, அவங்களோட வந்து வராங்க. வரும்போது அதே இடத்துல நின்று கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ செல்ஃபி எடுக்கிறேன்னு எடுத்துருக்காப்புல, காற்று பயங்கரமாக அடிச்சிருக்கு. அப்படியே வழுக்கி 400 அடி பள்ளத்தில் வந்து அப்படியே கீழே விழுகிறாங்க. விழுந்த உடனே அந்த ஆள் அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆகுறாரு. அவர் இறந்தே போகிறாரு. இந்த சம்பவம் அந்த ஃபேமிலிக்கு தெரிய வருது. அவங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப அழுகிறாங்க, தான் பிள்ளைக்கு இப்படி ஆகிட்டே அப்படின்னு. என்ன பண்ணுறது என்னன்னே உங்களுக்கு ஐடியாவே வந்து கிடையாது. இந்த நேரத்தில் தான் அந்த பையனோட தங்கச்சி, அதாவது மாப்பிள்ளையோட தங்கச்சி, அவங்க மட்டும் ஸ்மார்ட்டாக இது மாதிரி எத்தனை மணிக்கு இந்த சம்பவம் நடந்தது, என்னென்ன நடந்தது அப்படின்ட்டு இந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க.
இந்த பொண்ணுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறது அப்படின்னே தெரியலை. எந்த எமோஷனும் காட்டல, அழுக கூட இல்லை, அப்படியே அமைதியாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. டயத்தை கேட்டால் எத்தனை மணிக்கு இது நடந்தது என்னன்னு கேட்டால் அந்த தங்கச்சி கேட்குற பதிலுக்கு இவங்களுக்கு பதிலே இல்லை. இப்படி இருந்தோன்னா சந்தேகம் வந்துடுது. இந்த தங்கச்சி என்ன பண்ணுதுன்னா, தான் அண்ணனுக்கு இது மாதிரி ஆயிட்டல, உடனே தன்னோட அப்பா அம்மாட்ட சொல்லி கேஸ் கொடுக்க சொல்லுது. அதுக்கப்புறம் கேஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்படி சந்தேகம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை தாண்டி இங்கே டிஜிட்டல் ஆதாரம்னு ஒன்று இருக்குல்ல, ஃபோன் கையில் இருக்குல்ல, அந்த ஃபோனில் யார்கிட்டையாவது பேசியிருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுறாங்க. இப்படி செக் பண்ணும்போது இந்த பொண்ணு அன்னைக்கு வந்து ஒரு ஆள்கிட்ட அதிகமாக பேசியிருக்கு, சேத்தன் சௌத்ரி அப்படின்னு சொல்லப்படுற 22 வயசான ஆள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதை தாண்டி கடந்த ஒரு வருஷத்தில் 2004 வாட்டி அவன்கிட்ட வந்து பேசியிருந்திருக்கு அப்படின்னு வரைக்கும் கண்டுபிடிக்கிறாங்க. 238 மணி நேரம் அதாவது பேசியே இருக்காங்க அவ்வளோ நேரம். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இங்கே ரெக்கார்டு வந்து கைக்கு வந்துடுது. இந்த சம்பவம் நடக்கிறப்ப, அதாவது அவர் கீழே விழுந்தார்ல, அந்த நேரத்தில் அந்த இடத்துல அந்த சேத்தன் சௌத்ரி இருந்தாரா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஃபோன் டவரை வச்சு செக் பண்ணால் கரெக்டாக இந்த இடத்துல தான் அவன் இருந்திருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்பன்னா இது கொலை தான் அப்படின்னு போலீஸ் முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி ஆய்வு பண்ணும்போது முதல்ல இந்த ஜோடி மேலே போயிருக்காங்க. இவன் பின்னாடியே நடந்து வந்து போயிருந்திருக்கான். அந்த ஜோடி அங்கே நின்று கதை பேசும்போது 40 மீட்டர் தொலைவில் நின்றுக்கிட்டு அவன் வந்து வேடிக்கை பார்த்துருந்துருக்கான். ஏன்னா அந்த பொண்ணு தானே கூட்டு இங்கே கரெக்டாக டைம் பார்த்து யாரும் இல்லாத நேரத்தில் இந்த 2 பேரும் சேர்ந்து பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அந்த ஆள் கீழே விழுந்து வந்து இறந்து போகிறாரு. அவர் விழும்போது எப்படி இருந்திருக்கும், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு தள்ளி விட்டுச்சு. அப்போ கூட நம்பிக்கை இருந்தது அந்த பொண்ணு மேலே. இப்போ மறுபடியும் தள்ளி விடும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த நேரம் வந்து அவர் என்ன யோசிச்சுருந்துருப்பார். அப்படியே விழுந்து வந்து இறந்து போகிறாரு. எல்லாத்தையும் வந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இருக்கிற ஆதாரங்கள், டிஜிட்டல் ஆதாரங்களை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இதை வச்சுட்டு அந்த சேத்தன் சௌத்ரியை வந்து கைது பண்ணுறாங்க. பின்னாடியே அந்த பொண்ணையும் கைது பண்ணுறாங்க. 2 பேர்ட்டையும் விசாரணை நடக்குது, எதுக்காக கொலை பண்ணீங்க அப்படின்னு. அந்த 2 பேரும் உண்மையை ஒத்துக்கிறாங்க, நாங்கள் தான் கொலை பண்ணோம் அப்படின்னு. 1 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்களாம். இதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிப்ரவரியில் நிச்சயதார்த்தம் நடந்துட்டு, இந்த நிச்சயதார்த்தம் நடந்தோன்னா கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு இவங்களுக்கு ஐடியாவே இல்லையாம். அதனால கல்யாண மாப்பிள்ளையை கொலை பண்ணிட்டா இந்த கல்யாணம் நின்றுடும் அப்படின்ட்டு இந்த லவ்வரும் இந்த பொண்ணும் பிளான் போட்டிருந்துருக்காங்க. இதனால் கொலை பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க ஒத்துக்கிறாங்க, உண்மையை ஒத்துக்கிறாங்க. இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக பாலிக்கு போகிறதுக்காக காரில் கிளம்பி போனாங்கல்ல, அப்போ பாஸ்போர்ட்டு காணாமல் போய் அந்த ப்ரோக்ராமே கேன்சல் ஆணுச்சு. அது பாஸ்போர்ட் காணாமலாம் போகலை, இந்த லேடி பண்ண வேலை. அந்த பாஸ்போர்ட் எடுத்து ஒளிய வச்சுருந்துருக்காங்க. இப்படி பல வேலைகளை பார்த்துருந்துருக்காங்க. ஜூன் 14ஆம் தேதி பாம்பு வந்துட்டு அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுருந்துருக்காங்க. அதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அப்பையும் அந்த குடும்பம் அந்த மாப்பிள்ளையெல்லாம் நம்பியிருந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து ஃபெயில் ஆனோன்னே இந்த ஜூன் 18ஆம் தேதி பிடிச்சி தள்ளி விட்டு கொண்டு இருந்திருக்காங்க. இன்கேஸ் அதுலேயும் ஃபெயிலாக இருந்ததுன்னா பிளான் சீன் ஒன்று வச்சுருந்துருக்காங்க. எதுக்கு? கொலை பண்ணுறதுக்காக. இந்த விஷயம்லாம் இந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சோன்னே, அதாவது அந்த மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு தெரிஞ்சோன்னே அவங்க வந்து கோவப்பட்டு அந்த ஆதங்கத்தை தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ண போகிற கல்யாணம் கிடையாது, எங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பிடிச்சிருந்தது, அதனால தான் அந்த கல்யாணத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லியிருந்தா நாங்கள் அதை கேன்சல் பண்ணியிருந்திருப்போம். இதை வந்து எங்களுக்கு வந்து இந்த மாப்பிள்ளையை பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. இதுக்காக ஏன் கொலை பண்ணணும், இது என்ன வளர்ப்பு முறையா, இல்லாட்டி என்னத்தை குறை சொல்கிறதுன்னு தெரிலன்னு அவர் ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருந்திருப்பார். இதே நேரத்தில் அந்த மாப்பிள்ளையோட தாத்தா வந்து அழுதுகிட்டே வந்து பேசியிருந்திருப்பாங்க. ஏன்னா அவருக்கு யோசிச்சு பாருங்கள், கண்ணு முன்னாடி பேரன் வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து சொத்தெல்லாம் வந்து இருந்திருக்கு. இதெல்லாம் நினச்சி கூட வந்து பார்க்க முடியலை. இவங்க 2 பேரையும் கைது பண்ணிட்டாங்க, உண்மையை ஒத்துக்கிட்டாங்க, டிஜிட்டல் ஆதாரங்கள் வந்துட்டு. உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தி 7 நாளைக்கு வந்து போலீஸ் காவல் வந்து வாங்கியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் பல விசாரணைகள் இருக்குது. இந்த பொண்ணோட குடும்பத்தில் வந்து விசாரிப்பாங்க, இவங்க 2 பேரும் லவ் பண்ணது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. இன்னமும் பல விசாரணைகள் முடிஞ்சு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணுவாங்க. இது இப்போ நடந்த சம்பவம் இந்த ஜூன் மாதத்தில். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதை வந்து என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.